வணக்கம் நேர்களே. இப்போ லே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருந்தது. லே ஆஃப்ன மாரியே விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்ச நாள் அமைதியா இருந்ததுன்னு பார்த்தா, டக்குன்னு விப்ரோல ஏஐல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விமன ஜூன் 29ஆம் தேதி இனிமேல் நீங்க வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. டெல்லியில ஒர்க் பண்ணக்கூடிய விமன். அவங்க ஏஐ செக்டார்ல தான். அதாவது அந்த கம்பெனியுடைய ஏஐ செக்டார்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே வேலை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது இனி அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னென்னலாம் ஆகும்? Xboxல ஒரு 4800 பேர வேலைய விட்டு தூக்குறதா சொல்லியிருக்காங்க. இது அடுத்த கட்டத்துல எங்கெல்லாம் போகும்? அப்படின்றத ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார் டெல்லியில இப்போ ஜூன் 29ஆம் தேதி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்கள கூப்பிட்டு, இந்த மந்த்ல இருந்து நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏஐல தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உங்க ஏஐல என்ன ஜாப் வேலை ரிடண்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன வேலை ஏஐல? மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்ல இருந்திருக்காங்க. கம்யூனிகேஷன்ஸில் இருந்திருக்கிறாங்க. ம். மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன்ஸில் இருக்காங்க. ம். அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காப்பி எழுதுறது, ம். ப்ராடக்ட் கிளைண்ட்டுக்கு வந்து மெயில் எழுதுறது, ப்ரப்போசல் எழுதுறது, ம். அது மாதிரி பண்ணுறது. மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷனுங்கிறது கிளைண்ட்டிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுமே அந்த ஜாப் ரிடண்டண்ட்டாக போகுது. இப்பவே ரிடண்டன்ட். ரிடண்டன்ட்டு இப்போ நம்ம ஆஃபீஸில் எவ்வளோ பேர் ஒழுங்காக முத்தா இங்கிலீஷில் எழுதினா எனக்கு தெரியும் அது ChatGPT தான். ம். ChatGPT இருக்குது, ஜெமினி இருக்குது, கிளாட் இருக்குது. ம். லெட்டர் எழுதுறதுக்கு விதவிதமான இமோஷனல் எழுதுறதுக்கு இருக்குது, ம். விதவிதமாக ப்ரப்போசல் எழுதுறதுக்கு இருக்குது. எதுக்கு எனக்கு மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷனு? கிளைண்ட்டு படிச்சுட்டு குப்பையில் போட போகிறான். அப்போ நான் அதுக்கு எதுக்கு ஒரு ஆளை போடணும்? அது எக்ஸ்பெக்டட் லைனில் தான் தூக்கியிருக்காங்க. ஓகே. ஆனால் அந்த போஸ்ட் வைரலாக போயிருக்கு. ஆமா சார். எஸ். எல்லாரும் என்னென்னா நீங்கள் அந்த பொண்ணு என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்க்க மாட்டீங்க. ம். ஏதோ அவங்க ஏஐயில் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்த மாதிரியும் ஏஐயில் பெரிய பிஸ்து மாதிரியும் நினச்சி போடுறீங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். ம். அவர் அமேசானில் ஏஐயில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் கொடூரமாக, ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் சாஃப்ட்வேர் விச் வில் மேக் ஹிம் ரிடண்டன்ட். ஓகே. இன்னும் 2-3 வருஷத்தில் என்ன ஆகும்னா ஏஐ சாஃப்ட்வேரே அடுத்த ஏஐ பிளாக் எழுதும். ம். ஏஐ இட்செல்ஃப் வில் ரைட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏஐ கோடு. வெரிஃபிகேஷன் டெஸ்டிங்க்கு மட்டும் ஹியூமன் இருந்தால் போகிறோம். ம். உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லணுமா, ஃபஸ்ட்டு செஸ் வந்து டீப் மைண்டுன்னு ஒன்று இருந்தது, ஐபிஎம். அது வந்து இப்போ டாப் பிளேயர்ஸை தோக்கடிக்க முடியாது. ஓகே. இப்போ சாதாரண செல்ஃபோன் செஸ்ஸை கூட இவனை தோக்கடிச்சிடும். நார்வேயில் இருக்கிற மேக்னஸ் கால்சனையே ஒரு செல்ஃபோன் தோக்கடிச்சிடும். ஸோ தி ப்ராசஸிங் பவர் ஆஃப் அ செல்ஃபோன் இஸ் பிகர் தென் தட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் 25 years பேக். ஏன்னா செஸ்ஸில் வந்து ரிப்பீட்டட் மூவ்ஸு. ஸோ அது எல்லா மூவையும் குயிக்காக கேல்குலேட் பண்ணி எது பாசிபிள் பெஸ்ட்டு பாசிபிள் மூவ்னு டக்குன்னு உடனே வச்சிடும். ஓகே. ஏன்னா ரிப்பீட்டட் மூவ்ஸ் தான். ஸோ அதே மாதிரி கம்யூனிகேஷன் தானே. ரைட் அ லெட்டர் டு லீவ் லெட்டர் டு மை பிரின்சிபல்னு சொன்னால் ChatGPT எழுதிடும். பார்க்குறவங்களுக்கும் ஓகே, ஆமா இது ChatGPTல போட்டு எழுதி குடுத்துட்டாங்கன்றது இன்னைக்கு ரொம்ப எவிடென்ட்டாவும் தெரியுது. சில விஷயம் பேருக்கு வந்ததா அவ்வளோதான். அப்படிங்கிறது தான் அந்த லெவல்ல இருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் தி டே உனக்கு விஷயம் வந்து தான் இருந்தானே. ChatGPTயில் வந்தது அதனால் நான் பண்ண மாட்டேன்னு ஏதாவது இருக்கான்னு. ம். சரிங்க சார். இது ஒரு பக்கம். ஆன் த அதர் சைடு Xbox வந்து ஒரு 4800 பேர வேலைய விட்டு தூக்க போறோம். தேவையில்லை. இப்பவே மண்டேவே வந்து 1600 பேர வேலைய விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த வருஷத்துக்கு ஒரு 3200 பேர தூக்குவோன்றத நெக்ஸ்ட் இயருக்கான டார்கெட் இப்பவே சொல்லிட்டாங்க. ஏன்னா Xboxோட சேல்ஸ் கம்மியாக இருக்குது. அவங்க ஆக்டிவேஷன் பிளிஸர்ட்னு ஒரு கம்பெனியை கொடுத்து வாங்கினாங்க. அந்த ஆக்டிவேஷன் பிளிஸர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு பர்ஃபார்ம் பண்ணல. ரைட்டா? உங்களை ஆள் தேவையில்லை. ப்ளே ஸ்டேஷன் செல்லிங் பெட்டர் தென் எக்ஸ்பாக்ஸு ஆளை கம்மி பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் பர்னி சாண்டர்ஸ் சொல்லியிருக்காரு, அது பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ட்ரம்ப்போட ப்ராஃபிட் டேக்ஸில் அவங்க $12 பில்லியன் சம்பாதிச்சிருக்காங்க. அண்ட் $96 மில்லியன் சத்யநடையில் காசு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஆளை தூக்கிட்டாங்கன்னு. இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆளை குறைக்கிறத சியர் பண்ணுவாங்க. ஏன்னா லெஸ் சேலரி மோர் ப்ராஃபிட் ஃபார் மீ, ஃபார் தி இன்வெஸ்டர். அதனால தான் டிசிஎஸ்லேயே ப்ராப்ளமாக இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபோசிஸில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு பேசும்போது பீக்கில் வந்து 3,88,000 பேர் இருந்தாங்க. அது இப்போ 3,80,000 பேர் ஆகிடுச்சு. ஸோ இன்னிலேருந்து 5 வருஷங்க இப்போ ரெக்ரூட்மெண்ட்டை குறைச்சிட்டாங்க. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம் they may come down to 250,000 or 2 lakh people over a period of time.
Slower they let go of people and they'll have 2 lakh agentic robo. கிளைண்ட்டே சொல்லிடுவான் நான் என்கிட்ட ரோபோ இருக்குது நான் பில் பண்ணுறேன்னு. பில்லிங் ஃபார் ரோபோ இஸ் லெஸ் தென் 10 ரோபோ ஒரு இண்டிவிஜுவல் ஹேண்டில் பண்ணுவான். ஸோ ரோபோவுக்கு பில்லிங் கம்மி. ஸோ ரெவென்யூ மெயின்டைன் ஆகும், ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃபைன். ஓகே சார். இப்போது நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் இப்போ ஏன்னா இந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லாம் நீங்கள் சொல்லும்போது ஐடி கம்பெனிஸோடைய காஸ்ட் கம்மியாக இருக்குது, கன்சிடர் பண்ணலான்னு சொல்லும்போது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நீங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஆளும் குறையும், ஏஜென்டிக் ரோபோ செலவும் குறையும், ரெவென்யூ க்ரோத்தே வேண்டாமே. அப்படியே அதே ரெவென்யூ வந்துட்டு இருந்தாலே ப்ராஃபிட் தான். ஆமாம். அதனால தான் ஐடி கம்பெனிஸில் நம்ம பெட் பண்ணுறதுக்கான டைமு இட் மே பி லாங்கர் டைம். அந்த ஏஜென்டிக் ரோபோலாம் வர்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க. நீ பொறுமையாக 5 வருஷம் வெயிட் பண்ணேன்னா இட் வில் பி அ வின்னர். ஓகே. 5லிருந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் ஐடி கம்பெனிஸ் வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் இப்போ ஒன்று சிம்பிள் ஸ்டோரி சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்காங்க, 55 56 வயசு ஆகிடுச்சு. For a long 20 years that person was not in IT. They were doing other things. So he wanted to check whether he is in skilled or not. அந்த காலத்தில் அவர் வந்து ஃபாக்ஸ் ப்ரோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார், சிஸ்டம் டிசைன் பண்ணார், லேட்டஸ்ட் லாங்குவேஜில் என்ன பண்ணார், கிளாடை கேட்டார் ப்ரோக்ராமு, கிளாடு ப்ரோக்ராம் எழுதி கொடுத்தது, ஃபிட் பண்ணார், வேலை செஞ்சுட்டார். இஸ் பேக் இன் பிஸ்னஸ். ஓகே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா 100 பேர் செஞ்ச வேலையை இன்னைக்கு 3 பேர் 4 பேர் செஞ்சிடலாம் போல் இருக்கே சார். 20 பேர் செஞ்ச வேலையை 3 பேர் செய்யலாம் இன்னைக்கு. 20 பேர் செஞ்ச வேலையை 3 பேர் செய்ய இன்னைக்கு டுடே. ஓகே. இப்போ இருக்கக்கூடிய இந்த எல்எல்எம் வச்சு பார்க்கும்போதே அதை பண்ண முடியுது, ஈஸியாக பண்ணலாம் 20 பேர். ஸோ 10 years ஃப்ரம் நவ் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃபோசிஸ்க்கெல்லாம் வந்து இப்போ ஒரு 3.5 லட்சம் பேர் இருக்காங்கன்றது 2 லட்சம் பேர் ஆகலாம். They are projecting 270, but I think it will come down to 2.2 will come down. 2 lakh employees. But there will be 2 lakh agentic robots also. ஓகே. ஸோ ஏஜென்டிக் ரோபோஸை மேய்க்கிறது தான், மாடு மேய்க்கிற மாதிரியான ஒரு வேலை. அந்த ரோபோஸை கரெக்டாக ஏஜென்டிக் ரோபோஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க்காக இருக்கும் மோஸ்ட்லி. சில பேரோட ஒர்க்காக இருக்கும், சில பேர் ஏஜென்டிக் ரோபோவே க்ரியேட் பண்ணுற ஒர்க்கும் இருக்கும். ஓகே. ஸோ அப்படி இருக்கிறப்போ இதே அளவுக்கு சேலரி இருக்குமா? இருக்கு. ஏமா அதை ப்ரோக்ராம் பண்ணுறோம் உனக்கு ஸ்கில் இருக்கும்ல. இமேஜின் சம்திங், இப்போ நான் நியூஸ் ரிப்போர்ட்டர் போடுறதுக்கு பதிலாக நான் ஏஜென்டிக் ரோபோ வச்சு படிச்சுட்டு போயிட்டா எனக்கு எவ்வளோ செய்தி. ஓகே. பட் மேனுவலான விஷயங்கள் மேனுவல் ஹியூமன் பீயிங் தான் செஞ்சாகணுன்றது ஒன்று என்ன இருக்குது. வாய்ஸ் அப்போ இப்போவே ரெக்கார்ட் பர்ஃபெக்டாக விஷ்ணு மாதிரி பேசிடும். லேட்டஸ்ட் நியூஸ் எனக்கு என்னென்னு எல்லா வெப்சைட்லேருந்து ஏபிஐ வச்சு டவுன்லோட் பண்ணு, விஷ்ணு வாய்ஸில் படினா படிக்குது. நியூஸ் ரீடிங் போயிடும். ஆல்மோஸ்ட் அது அந்த லெவலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா சைனாவில் ஜப்பான்லாம் பார்த்தா இப்போவே ரோபோட் வச்சு படிக்கிறாங்க. போயிடுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மக்கள் பார்ப்பானா? அவங்களுக்கு தேவை நியூஸ் தானே சார். கண்டென்ட் கிங் இல்லை, கண்டென்ட் கிங். அப்புறம் எதுக்கு உனக்கு மீடியாவில் நீங்கள் இருந்திருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள், எவ்வளோ பேர் ஒரு டிவி ஸ்டேஷனில் 140 பேர் 150 பேர் வேலை செய்வாங்க. இப்போ எவ்வளோ குறையும்னு நினைக்கிறீங்க? அப்படியே 1/3 குறையும் சார், 2/3 குறையும். 1/3 தேவைப்படுன்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. 30-40 பேர் போகிறோம், அந்த லெவல் தான் இருக்கும். ஏன்னா ஏஜென்டிக் ரோபோஸ் எல்லாம் வந்துருச்சு, ஏஐ ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த லெவலில் தான் இருக்கும் சார். ஓகே சார். ஸோ இந்த மாதிரி லே ஆஃப் அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஏஐலே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு லே ஆஃபா அப்படின்ற ஒரு இது வரும்போது தான் இது என்னங்கிறது உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம் சார். தேங்க்யூ.